முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசப்பா நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது 7 வார்த்தைகளை எடுத்து ஆண்டவர் நம்மளுக்கு பேசினார். அதில் முதல் வார்த்தை மன்னிப்பு, 2வது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அந்த சிலுவை நேரத்தில் ஆண்டவர் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கூட 2 கள்ளர்களை என்ன செஞ்சாங்கன்னா அரைஞ்சாங்க. சிலுவையில் 2 கள்ளர்களை அரைஞ்சாங்க. அதில் ஒரு கள்ளன் தன்னுடைய பாவத்தை என்ன செய்யலை, ஒத்துக்கொள்ளலை. நம்ம செஞ்ச தண்டனைக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோன்னு அவன் நினைக்காம இருந்தான். இன்னொருத்தன் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் செஞ்ச பாவத்துக்காக தான் நம்ம தண்டனை அடைஞ்சிடும். ஆனால் ஒரு குற்றமும் செய்யாத ஏசப்பா சிலுவையில் அடைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சான், தன்னை தாழ்த்தினான். அதனால தான் அவன் அந்த நேரத்தில் ஏசப்பா அவன்கிட்ட நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரதேசி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேன் தோட்டம். ஆண்டவர் முதலாக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்குனார். ஆனால் ஆதாம் ஏவாள் உருவாக்குனாலும் அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, துரத்தப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பழத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவங்க ஆதாம் ஏவாளை வெளியே அனுப்பிட்டார். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் அந்த கள்ளன் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அந்த வலது பாரிசத்தில் இருந்த கள்ளன் என்ன செஞ்சார் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு அந்த கள்ளன் ஆண்டவருக்கு பயந்தான். பயந்ததுனால தான் நான் நம்ம குற்றம் செஞ்சு இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனால் குற்றம் செய்யாத இவரோ என்ன செஞ்சிருக்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு முதலாவது இருந்த அந்த கள்ளன் என்ன செஞ்சு, வலது பாரிசத்தில் இருந்த கள்ளன் முதலாவது பயந்தான். லூக்கா 23:40வது வசனத்தில் அது இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, அவன் உணர்வுள்ளவனாக இருந்தான். கள்ளன் உணர்வுள்ளவனாக இருந்தான். அவன் உணர்ந்தான், தன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சான், உணர்ந்தான். ஏன்னா நம்ம திருடுனதுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சான், உணர்ந்தான். 3வது பார்த்தீங்கன்னா, அது லூக்கா 23:41 இருக்குது. நான் வாசிக்க வேண்டாம். அந்த திருடன் என்ன செஞ்சான், உணர்வு உள்ளவனா இருந்தான். அப்புறம் தேவனை அறிகிற அறிவுல என்ன செஞ்சான், இருந்தான். என்ன அறிவு அப்படின்னா, ஒரு குற்றமும் செய்யாத அவரு இந்த இடத்துல தண்டனை அனுபவிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்னா, அந்த இடத்துல அவன் ஆண்டவரை குறித்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு. அந்த யாரெல்லாம் அந்த பரதேசிங்கிறது இளைப்பாறுகிற இடம். நம்ம மறிச்சோம்னா முதல்ல போற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரதேசினா ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு செத்தாலும் ஏதேன் தோட்டத்துக்கு போவோமாங்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த பரதேசில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இருப்பார். ஆபிரகாம் ஏன் இருக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொன்ன ஒரே குமாரனை, நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், ஒரே குமாரனும் ஏகசுதனமான உன் மகனை என்ன செஞ்சீங்க, எனக்காக நீ பலியிட நீ வந்ததுனால நீ என்ன செய்வ, எனக்கு பயந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. 2வது யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் சொல்லிட்டு யோபு குறித்து சொல்கிறாரு. அதே அவங்க இந்த நாளில் அவங்க இளைப்பாறு ஸ்தலத்தில் இருப்பாங்க.
இளைப்பாறுதல் தளத்துல இல்லாதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அனனியா சப்பீரா. அப்போஸ்தலர் 5:1-10 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா அனனியா சப்பீரா வந்து கணவன் மனைவி 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்த விற்கிறாங்க. அந்த இடத்த வித்துட்டு கணவன் முதல்ல வந்து சொல்றான், இவ்வளவுக்கு தான் பணம் விற்றோம் அப்படின்னு அந்த ஊழியக்காரங்கிட்ட சொல்றான். அப்போ கேட்குறாங்க, இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னா, ஆமாம் இவ்வளவுக்கு தான் வித்து. ஏன்னா வித்த பணத்தில் முழுமையாக அவங்க என்ன செய்யலை, ஆண்டவருக்கு கொடுக்கல. வித்த பணத்தில் வந்து அவங்க உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லாதனால இவ்வளவுக்கும் வித்த அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறான் அனனியா. அவன் பொய் சொன்ன உடனே அந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்கிறான், மறிச்சு போகிறான். அதுக்கப்புறம் வந்து 3 மணி நேரம் கழித்து சப்பீரா அவருடைய மனைவி வர்றா. மனைவி வந்து தன் கணவன் சொன்ன பொய் மாதிரியே என்ன செய்கிறா, அவளும் பொய் சொல்கிறா. அந்த பொய் சொன்னதுனால அவள் என்ன செய்கிறா, மறிக்கிறா. அவங்க என்ன செய்ய முடியாது, பரதீசில் இருக்க முடியாது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலும் நம்ம ஆண்டவருக்கு பயந்துருக்கணும், உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வந்து எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடாது. கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் அதனுடைய காரியங்கள்லாம் இருக்குது. அப்படி உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு அந்த பேரடைஸுக்கு வர முடியாது. யூதாஸ் காரியத்து கூட சிலுவையில் அறைவதற்கு, இயேசுப்பாவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக யூதாஸ் காரியத்து தான் ஆண்டவரை வெறும் 30 காசுக்காக அவனை காட்டி கொடுத்தான். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இந்த 2ஆம் வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு கொடா கொடுத்து